கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா அது உண்மையாகவே தேவனுடைய கிருபை. ஆமென். உண்மையாகவே அவர் பாராட்டின அந்த அன்பு, அபிஷேகம், அவர் எனக்கு காண்பித்த கிருபையினால தான் இந்த இடத்துல நிற்க முடிகிறது. இன்னொரு காரியத்தை கூட நான் சொல்ல விரும்புகிறேன். நான் ஞானஸ்தானத்துக்கே ஒப்பு கொடுக்காமல் இருந்தப்போ திடீர்னு ஒரு நாள் மனம் திரும்பி ஞானஸ்தானம் கொடுத்தப்ப அன்பு பாஸ்டர் எங்கள் ஊருக்கு வந்து எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அப்படியே விட்டுறாமல் என்னை போயிட்டு பைபிள் காலேஜில் சேர்த்து விட்டு என்னை இந்த அளவு ஒரு கூட்டத்தின் மத்தியில் பேசுகிற அளவுக்கு நிற்கிறேன்னா அவர் செய்த அந்த நல்ல காரியம் தான். அவருக்கும் அவருடைய குடும்பத்தையும் காகவும் நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிஷம் மாத்திரம் நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரே நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்திலையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் கேட்க இருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே எங்கள் இருதயங்களை கர்த்தர் ஆண்டவரை நல்ல நிலங்களாக மாற்றுங்க ஆண்டவரே. முட்புதராக இல்லை, வெயிலில் ஆண்டவரே ஆண்டவரே பாறைகளாக இல்லை ஆண்டவரே ஸ்தோத்திரம். நல்ல நிலங்களாக விதைக்கக்கூடிய விதை முளைக்கக்கூடிய விதமாக எங்கள் இருதயம் மாறுவதாகப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பேசுவது நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவர் என்று சொன்னீங்க. இந்த இடத்துல கர்த்தருடைய சத்தம் கேட்கப்படுவதாக எல்லாவற்றையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கீங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்குற? ஆமென். நான் வார்த்தைக்கு முன்பாக போகிறதுக்கு முன்பாக ஒரு காரியத்தை உங்களை பார்த்து கேட்க விரும்புகிறேன். எத்தனை பேர் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய ஆசைப்படுறீங்க? எவ்வளவுதானா? நம்ம எல்லாருமே ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய ஆவியை, நம்முடைய அபிஷேகத்தை தட்டி எழுப்புவாராக. என்னன்னா வார்த்தைக்குள்ளாக நம்ம போவோம். அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போமா? அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம ஒரு காரியத்தை நல்லா கவனிக்கணும். அந்த வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். முதலாவது வேதம் என்ன பேசுதுன்னா, அவன் ஒருத்தனை குறித்து பேசுது. ஒருத்தன் நல்லவனா இருந்தான். அந்த பர்னபாஸ் ஒருத்தர் நல்லவரா இருந்தாரு. அவர் ஒருத்தர் விசுவாசம் உள்ளவரா இருந்தாரு. அவர் ஒருத்தர் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டவரா இருந்தார்னு ஒருத்தரை குறித்து பேசுது. அடுத்த காரியத்தில் அடுத்த லைன்ல நம்ம பார்க்கும்போது அநேக ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சேர்க்கப்பட்டார்கள்னு வசனம் சொல்லுது. ஆமென். ஒருத்தனுடைய மாற்றத்தினால அடுத்த லைன்லேயே வசனத்தை பார்த்தீங்களா, அநேகர் சபைக்குள்ளே சேர்க்கப்பட்டார்கள்னு வசனம் சொல்லுது. ஆமென். இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க ஒருத்தர் மாறுகிறதுனால, உங்க ஒருத்தருடைய விசுவாசத்தினால, உங்க ஒருத்தருடைய அபிஷேகத்தினால, நீங்க ஒருத்தர் மாற்றுகிற மாற்றத்தினால அநேகர் இந்த சபையில் நிரம்ப போறாங்க. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுதானே இந்த மாசம் நம்மளுடைய வாக்குத்தத்தம். இதுதானே கர்த்தர் நம்மை பார்த்து பேசியிருக்கிறார். நான் ஒரு காரியத்தை சொல்லி நான் அந்த வாசனத்துக்குள்ளாக போக விரும்புகிறேன். என்னன்னா, இந்த உலகம்லாம் உருவாகிறதுக்கு முன்பாக நம்ம பார்க்கக்கூடிய இந்த உலகம், செடி, மர, கொடிகள், நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, நம்ம உட்கார்ந்துருக்கிற இந்த இடம் எல்லாமே உருவாகிறதுக்கு முன்னாடி இந்த காரியங்கள்லாம் எப்படி இருந்துச்சுன்னா வார்த்தையாக இருந்தது. ஆமென். வார்த்தையாக இருந்தப்ப ஆண்டவர் இந்த உலகத்தை பார்த்து பேசினப்ப இந்த உலகம் எல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய, நாம் அனுபவிக்கக்கூடிய, நாம் உட்கொள்ளக்கூடிய ஆகாரங்களும் பார்க்கக்கூடிய காரியங்களாக மாறினது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஆமென். ஒரு நாள் வார்த்தையா இருந்தது, ஆண்டவர் பேசின பிறகு நம்ம பார்க்கக்கூடியதா, நம்ம அனுபவிக்கக்கூடியதா மாறினது. ஆமென். அதே தேவனுடைய வாயிலிருந்து தான் இந்த வார்த்தையை நம்முடைய சபையை பார்த்து புறப்பட்டு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஆமென். அதே தேவன் தான் நம்மளுடைய சபையை பார்த்து சொல்லி இருக்கிறார். அந்த வசனத்தில் அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். ஆமென். இதை நமக்கு வாக்குத்தத்தமாய் சொன்ன தேவன் நம்ம வெறும் கேட்கிறதற்காக நம்மிடத்துல பேசலங்க. நம்ம வெறும் சும்மா நம்ம இருதயத்தில் வைத்துக் கொள்வதற்காக பேசலங்க. ஆண்டவர் நம்ம அந்த வார்த்தைகளை பார்க்கும்படியாய் பேசியிருக்கிறார். ஆமென். இந்த வார்த்தை நிறைவேறும். ஆமென். ஏன்னா இது சாதாரண மனிதனுடைய வாயிலிருந்து வார்த்தை வரல, இந்த வார்த்தை தேவனுடைய வாயிலிருந்து வந்தது. ஆமென். அவர் வானம் உண்டாக கடவுதுன்னு சொன்னப்ப வானம் உண்டானது போல இந்த வார்த்தை நம்முடைய சபையை பார்த்து பேசப்பட்டதுனால நம்முடைய சபையில் ஆட்கள் நிரம்புவார்கள். சபை நிரம்பும். ஆமென். நம்மை கொண்டு நிரப்புவார். ஆமென். ஹல்லேலூயா. ஒருத்தனுடைய மாற்றம் அநேகரை ரட்சிக்கும். ஆமென். ஒரு காரியம் சொல்லட்டா? பாஸ்டரையா நேற்று பேசிட்டு இருந்தப்ப சொன்னாங்க, இந்த திருநெல்வேலி மாவட்டத்திலேயே 60க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சபைகள் இல்லையா, 60க்கும் மேற்பட்ட கிராமங்களில் ரட்சிப்பு இன்னும் போய் சேரலன்னு சொன்னாங்க. ஆமென். இந்த திருநெல்வேலிக்கு ரட்சிப்பு எங்கிறது, எழுப்புதல் எங்கிருந்து தெரியுமா ஆரம்பிக்கணும்? எதற்காக தெரியுமா நம்ம ஜெபிக்க வேணும்? ஒரு பாக்ஸ் போடலாமா? நம்மளை சுற்றி சும்மா கையிலே சும்மா இப்படி நான் போடுற மாதிரி போடுங்களேன்.
இந்த பாக்ஸ்க்குள்ள தான் எழுப்புதல் வேணும். ஆமென். நான் போட்ட அந்த கட்டத்துக்குள்ள தான் எழுப்புதல் வேணும். அந்த கட்டத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அப்ப யாருக்காக ஜெபிக்கணும்? எனக்காக நான் ஜெபிக்கணும். ஆண்டவரே என்ன மாற்றுங்க, என்ன நல்லவனா மாற்றுங்க, என்ன விசுவாசம் உள்ளவனா மாற்றுங்க, என்ன பரிசுத்த ஆவியினால நிரம்புனவனாய் மாற்றுங்க. அப்படின்ற ஜெபம் உங்களுடைய ஜெபமா மாறிச்சுனா அடுத்த வசனத்தில் ஆண்டவர் சொன்னது, அநேக ஜனங்கள் கர்த்தரிடம் சேர்க்கப்பட்டார்கள் வசனம் சொல்லுதுல, அந்த காரியம் நிச்சயமாக இயேசுவின் நாமத்தினால இங்கே அசைவாடி கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியினால, உங்களை அபிஷேகம் பண்ணின பரிசுத்த ஆவியினால இந்த சபையில நிறைவேறும். ஆமென். இதை நீங்க கேட்கிறவர்களாக மாத்திரமில்லை, அதை உங்களால பார்க்க முடியும். இந்த சபை முழுவதும் தேவ ஜனங்களால, புதிய மக்களினால நிறைந்திருக்கிற போது நீங்க போய் அவங்கள்ட்ட பேசுவீங்களே, அதுதான் அந்த வார்த்தை நிறைவேறுறது. ஆமென். இந்த வேத புஸ்தகத்துல எந்த வார்த்தையா இருந்தாலும் உங்களை பார்த்து மட்டும் பேசிருச்சுன்னா அந்த வார்த்தை சும்மா போகவே போகாது. அந்த வார்த்தை நிச்சயமா அதை நீங்க பார்த்து தான் தீருவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் 2 காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இந்த நாளில். 2 பேர் செய்த அந்த வைராக்கியம், 2 பேர் மாறின. அதில் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் ஒரு ஆள், நியூ டெஸ்ட்மெண்ட்டில் ஒரு ஆள், புதிய ஏற்பாடில் ஒரு ஆள், பழைய ஏற்பாடில் ஒரு ஆளை நான் காண்பித்து தர விரும்புகிறேன். பழைய ஏற்பாடில் ஒரு ஆள் மாறினால அந்த தேசத்தின் ரட்சிப்பை நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து புதிய ஏற்பாடில் பட்டணத்தின் மாற்றத்தை நம்ம பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்வோம். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிப்போமா? 16, 31, 32. நேபாத்தின் குமாரனாகிய எரோபெயாவின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தார் போல், அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத்பகாலின் குமாரத்தி எசபேலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல், அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு தான் சமாரியாவிலே கட்டின பாகாலின் கோயிலில் பாகாலுக்கு பலிபீடத்தை எடுப்பித்தான். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நான் ஒரு காரியத்தை, ஒரு கல்யாணத்தை இந்த இடத்துல நடக்குது. நான் அந்த காரியத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி, இன்றைக்கு நம்ம வாழ்கிற நாட்களில் தேசத்தில் விக்கிரக ஆராதனைகளும் பாவங்களும் வேசித்தனங்களும் பெருகி கொண்டு இருக்கிறது. ஆமென். சாத்தான் அதை பெருக்கி கொண்டு இருக்கிறான். நம்ம வாழக்கூடிய இதே திருநெல்வேலியில், இதே மாவட்டத்தில், இதே வாலிபர்கள் மத்தியில் பெரிய ஒரு காரியத்தை சாத்தான் செஞ்சிட்டு இருக்கிறான். அவனுக்கு உண்டான காரியத்தை செஞ்சிட்டு இருக்கிறான். இந்த இடத்துல நம்ம வாசித்த வசனத்தில் ஒரு கல்யாணம் நடக்குது. யாருக்குன்னா எசபேலுங்கிறவளுக்கும் ஆகாப்புங்கிறவங்களுக்கும் கல்யாணம் நடக்குது. ஏத் பாகாலின் குமாரத்தி தான் எசபேல். ஏத் பாகால் அப்படின்ற ஒரு பெயருக்கு, ஏத் பாகால்ன்ற பெயருக்கு மீனிங் என்னன்னா, பாகாலை உடையவன், பாகாலுக்கு ஆராதனை செலுத்துவன், பாகாலுடைய ஆராதனை, விக்கிரக ஆராதனையை ப்ரமோட் பண்ணுறவன் தான் அந்த ஏக் பாகால். அப்படிப்பட்ட ஒருத்தரோட மகளை யார் விவாகம் பண்ணுறான்னா, இஸ்ரவேலின் ராஜா ஆகாப் வந்து விவாகம் பண்ணுறாரு. இதனால் என்னன்னா, தேசத்தில் விக்கிரக ஆராதனை அஃபிஷியலாக என்ட்ராகுது. எல்லா உரிமையோடும் தேசத்தில் விக்கிரக ஆராதனை வருது. ஆமென். தேசத்தில் இவங்க 2 பேரையும் சாத்தான் விக்கிரக ஆராதனைக்காக எழுப்பினப்ப கர்த்தர் ஒருவனை எழுப்பினார். அவருடைய திட்டத்திற்காக, சாத்தானுடைய திட்டத்திற்காக, தேசத்தை தீட்டுப்படுத்த எசபேலையும் ஆகாப்பையும் சாத்தான் எழுப்பின வேளையில கர்த்தர் அவருடைய திட்டத்தை வெளிப்படுத்த, தேசத்தை பரிசுத்தப்படுத்த, தேசத்தில் அவர் யார் என்று காண்பிக்க கர்த்தர் எலியாவை எழுப்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு சாத்தான் அநேகரை எழுப்பி கொண்டிருக்கலாம். தேசத்தை தீட்டுப்படுத்த அநேகரை எழுப்பி தேசத்தை தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்றைக்கு தேசத்தில் அவரை வெளிப்படுத்த, அவருடைய வல்லமையை வெளிப்படுத்த கர்த்தர் உங்களையும் என்னையும் தான் தேசத்தில் எழுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஆமென். உங்களை என்னை தாங்க கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அந்த வசனத்தை முதலாவது வாசிப்போமா? முதலாவது வசனம் 17:1. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். இந்த இடத்துல நம்ம நல்லா பார்க்கிறோம், சாத்தான் அவனுடைய ஆராதனைக்காக எழுப்புனவங்க எப்படிப்பட்டவங்க இருந்தாங்கன்னா, பெரிய ஒரு ராஜாவா, ஒரு பெரிய பொசிஷன்ல இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் அவருடைய திட்டத்திற்காக எழுப்பின இந்த எலியா ஏதோ ஒரு மூலையில கிளையாத்தின் குடிகள்ல ரொம்ப ஒரு மோசமான ஒரு இன்டீரியல் பிளேஸ்ல இருந்து ஆண்டவர் அவருக்காக ஒருத்தர் எழுப்பினார். ஆமென். ராஜாக்கள் எழும்பின நேரத்துல ராஜாக்களுக்கு ஈக்குவலா ஆண்டவர் இன்னொரு ராஜாக்களை எழுப்பலங்க. ஒரு மூலையில தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்த எலியாவை ஆண்டவர் எழுப்பினார். ஆமென். இன்னைக்கு இந்த தேசத்தை
மாற்றத்திற்காக ஆண்டவர் வேற யாரும் பெரிய எங்கேயோ போய் அவங்களை இவங்களை ஆண்டவர் தேடலைங்க, உங்களை தான் ஆண்டவர் தேடி இருக்கிறார். இந்த சபையின் வளர்ச்சிக்காக, இந்த சபையில அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், இந்த ஊரை சுற்றி அநேகர் விக்கிரக ஆராதனையிலிருந்து விடுதலையாக்கப்படணும்னு ஆண்டவர் பெரிய ஆட்களை தேடல, சாதாரணமான உங்களை வினையும். அந்த எலியாவை நம்ம பார்த்தோம்னா ஒரு பிரீஸ்ட் ஃபேமிலி கிடையாது, ஒரு பெரிய பேக்ரவுண்ட் வச்சவர் கிடையாது. ஆனா எலியா எப்படிப்பட்டவரா இருந்தார்னா தேவனோடு சஞ்சரிக்கிறவரா இருந்தார். ஆமென். இந்த முதலாவது வசனத்துல எலியா ஒரு காரியத்தை சொல்லுவாருங்க, அதுதான் என்னோட முதல் பாயிண்ட். கர்த்தருக்கு முன்பாக நிற்கக்கூடிய நான். ஆமென். ஹல்லேலூயா. எலியாவுடைய ஊழியம், எலியா செய்த ஊழியம் வெற்றிகரமா மாறினதற்கு முதல் காரணம் என்ன தெரியுமா? அவர் கர்த்தருக்கு முன்பாக நிற்க தெரிந்தவனா இருந்தான். ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் தேசத்திற்காக நம்ம கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறோம்? இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம ஆண்டவருக்கு முன்பாக தேசத்திற்காக நிற்க நம்ம பழகி இருக்கிறோம்? ஹல்லேலூயா. நம்ம அப்படிப்பட்டவர்களா இருக்கணும். ஒரு காரியத்தை கூட நான் உங்களுக்கு வாசிக்கும்படி நான் விரும்புகிறேன். யாக்கோபு 5வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போமா? எலியா என்பவன் தம்மை போல் பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நம்ம நல்லா கவனித்து பார்க்குறப்ப வசனம் தெளிவா சொல்லுது. என்னன்னா, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்படின்னா என்னன்னா, நம்மை போல அப்படின்னா எலியா வசனம் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய காரியம், எலியாவும் நீங்களும் ஒன்றுதான். ஆமென். எலியாவும் இங்க இருக்கிற தனிப்பட்ட ஆளும் ஒன்றுதான். ஆமென். எலியாவும் இங்க நிக்கிற ஜான் ராபர்ட்டும் ஒண்ணுதான், எலியாவும் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒன்றுதான். அதுதான் வசனம் சொல்லுது. ஆமென். அப்ப ஏன் எலியா போல என்னால தேசத்துக்கு பட்டணத்துக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியல? அப்ப ஏன் எலியா போல என்னால செயல்பட முடியல? அப்ப ஏன் எலியா போல நான் இல்ல? வசனம் சொல்லுது எலியாவும் நீங்களும் ஒன்றுதான். வசனம் சொல்றப்ப நான் ஏன் எலியா போல இல்ல அப்படின்னு கேட்கிறோம்னா, நம்முடைய ஜெப வாழ்க்கைக்கும் எலியாவுடைய ஜெப வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இருந்தது. ஆமென். நம்மளுடைய வைராக்கியத்திற்கும் எலியாவுடைய வைராக்கியத்திற்கும் வித்தியாசம் இருக்குது. ஆமென். என்றைக்கு நீங்களும் எலியாவை போல கர்த்தருக்கு முன்பாக நிற்கக்கூடியவர்களா, பல மணி நேரம் தேவனோடு உறவாடக்கூடியவர்களா, ஜெப வாழ்க்கையில முன்னேறுகிறவர்களா இருக்கும்போது நீங்க தான் இந்த திருநெல்வேலிக்கு எலியா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் கர்த்தருடைய பிரசன்னத்துல போய் அமர்ந்தா, நான் தேசத்திற்காக கர்த்தருடைய பிரசன்னத்துல போய் அமர்ந்திருக்கும் போது நான் தேசத்தை பார்த்து என்னெல்லாம் பேசுறேனோ அதெல்லாம் நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. எசேக்கியேல் என்னங்க பண்ணாரு? கர்த்தருக்குள்ள ஆவியில ஆனாரு. அதற்கப்புறம் அவர் பேசுனது எல்லாம் நடந்தது. ஆமென். உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிர் பெற்றது. ஆமென். இன்னைக்கு நீங்க ஆவியில பிரசன்னத்துல இருந்து ஆண்டவரோடு ஒப்புரவாகி ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து அப்படி நீங்க ஆவியில நிறைந்தவர்களா நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் தேசத்துல நிறைவேறும். ஹல்லேலூயா. எலியா தேசத்தை பார்த்து பேசுனது நிறைவேறிச்சா இல்லையா? வானமும் பூமியும் அடைக்கப்பட்டுச்சா இல்லையா? இன்னைக்கு நீங்க தேவ சமூகத்துல வைராக்கியமா உட்காரும் போது, ஜெப வாழ்க்கையில உட்காரும் போது உங்கள் ஜெபம் தேசத்தை மாற்றும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு நம்பிக்கையே இல்லாத மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு. ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. என்னை கொண்டு செய்வார். ஆமென். அந்த விசுவாசத்தோடு கர்த்தர் நம்மை நடத்துவார். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கை அதிக அற்புதங்களினால நிறைந்திருக்கணுமா? உங்க வாழ்க்கை அதிக அதிசயங்களை பார்க்க வேண்டுமா? நான் அதிக அற்புதங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு இங்க எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அத்தனை பேரையும் பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றது, எவ்வளவுக்கு எவ்வளவு அற்புதத்தை எதிர்பார்க்கிறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்க வாழ்க்கை ஜெபத்தினால நிறைந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஜெபத்தினால நிறைந்தவனுடைய வாழ்க்கை அற்புதத்தினால நிறைந்துதான் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன். தேசத்தில் நான் பேசுகிறது, நான் ஜெபிக்கிறவங்களுக்கு இதெல்லாம் நான் பிசாசின் பிடியில் இருக்கிறவங்களுக்கு ஜெபிக்கும் போது விடுதலையாக்கப்பட வேண்டும். இப்படிப்பட்ட சிந்தையோடு ஆண்டவருக்காக நிற்க வேண்டியவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம், நீங்க கர்த்தருக்காக நிற்கும் போது உங்களே ஆண்டவரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைப்பார். ஆண்டவர் அவருடைய வல்லமையை உங்க மூலம் அநேகருக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய 2வது பாயிண்ட் என்னன்னா, வசனம் வாசிப்போமா? 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 24வது வசனம். நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன், அப்பொழுது அக்கினியால் உத்தரவருளும் தெய்வமே தெய்வம் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம்.
விக்கிரக ஆராதனை செய்யக்கூடிய ஜனங்களுக்கு வைராக்கியத்தை பாருங்க. எலியாவுக்கு ஈக்குவலான வைராக்கியம் அங்கே இருந்ததை நம்ம பார்க்க முடியுது. ஹல்லேலூயா. அவங்க சொல்றாங்க இது நல்ல வார்த்தை அப்படின்னா அவங்களுக்கு என்ன நம்பிக்கை? நான் துதிக்கும் போதும் நான் ஆராதிக்கும் போதும் அந்த பாகாலினால அக்கினியை இறக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை யாருக்கு இருந்தது? விக்கிரக ஆராதனை பண்ற அவங்களுக்கு இருந்தது. ஆமென். இன்னைக்கும் நீங்க போய் பேசக்கூடிய ஜனங்க, நீங்க ஊழியம் செய்யக்கூடிய இடத்துல, உங்க தெருவில் விக்கிரக ஆராதனை பண்ணக்கூடியவர், நம்ம பட்டணத்துல விக்கிரக ஆராதனை பண்ணக்கூடியவங்களுக்கு அப்படிப்பட்ட வைராக்கியம் இருக்கு. என்னுடைய தேவன் உண்மையான தேவன் அவங்க நம்புறாங்க. அவங்களுடைய தேவனால ரட்சிக்க முடியும் நம்புறாங்க. அவங்களுடைய தேவனால நோய்கள்ல இருந்து விடுதலாக்க முடியும், போக்குவரத்துல பாதுகாக்க முடியும் நம்புறாங்களா இல்லையா? நம்புறாங்க தானே? அந்த போல வைராக்கியம் உள்ளவர்களுக்கு அந்த இடத்துல எலியா எப்படிப்பட்டவராக இருந்தார்னா அவங்கள விட அதிக வைராக்கியம் கொண்டவரா எலியா நின்னதுனால தான் ஆண்டவர் இடத்துல இருந்து அங்கே அக்கினி இறக்க முடிஞ்சது. ஆமென். இன்னைக்கும் பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நம்மளை சுற்றி உள்ளவங்க அதிக வைராக்கியம் கொண்டு இருக்கலாம், அவங்களை காட்டிலும் அதிக வைராக்கியம் நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனோடு உறவாடுறவனுக்கு தாங்க தெரியும். என்னோடு பேசினவர் ஒருவர் இருக்கிறார். தேவனோடு உறவாடுறப்ப கர்த்தருடைய பிரச்சனை அவங்க மேல இறங்கும்ல, அவங்களிடத்துல கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும்ல, அவனாலதான் முடியும் அந்த அளவு வைராக்கியமா நிற்க முடியும். ஆமென். அதனாலதான் முதல்ல நான் சொன்னேன், கர்த்தருக்கு முன்பாக நிற்கக்கூடியவர்களா இருக்கணும். இரண்டாவது, கர்த்தருக்காக வைராக்கியம் கொள்ளுகிறவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 5வது வசனத்துல இருந்து அப்படியே வாசிப்போமா? அப்பொழுது பிலிப்பு என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்கு உள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரிலிருந்து அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. ஆமென். இந்த இடத்துல நம்ம ஒரு காரியத்தை பார்க்க முடியும். பிலிப்பு ஒரு பட்டணத்திற்கு உள்ளாக போறதற்கு முன்னாடியும் பின்னாடியும் வித்தியாசம் இருந்தது. ஆமென். பிலிப்பு ஒரு பட்டணத்துக்குள்ள போறதற்கும் பிலிப்பு ஒரு அந்த பட்டணத்துல எழும்புறதற்கு முன்பாகவும் எழும்புனதற்கு அப்புறமும் வித்தியாசம் இருந்தது. ஆமென். வசனம் சொல்லுது, பிலிப்பு சமாரியாக்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த பட்டணம் முழுவதும் சந்தோஷமானது. அடுத்த வசனத்துல இருக்கும் பாருங்க, வாசிங்களேன். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. பிலிப்பு என்பவன் சமாரியால எழும்பினப்ப அங்க இருக்கிற விக்கிரகங்களால மனுஷர்களை ஆட்டி படிக்க முடியலங்க. அங்க இருக்கிற வியாதிகளினால மனுஷர்களை கெடுக்க முடியல. அங்க இருக்கிற சத்ருவானவனால மனுஷனுடைய சந்தோஷத்தை கெடுத்து இருக்க முடியல. ஏன்னா அந்த இடத்துல அபிஷேகம் பட்ட ஒரு பிலிப்பு அந்த இடத்துல எழும்பினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க இருக்கிற இடங்கள்ல நீங்க எழும்புறதற்கு முன்பாகவும் பின்பாகவும் வித்தியாசம் உண்டு. ஆமென். இன்றைக்கு வரைக்கும் ஏன் நம்ம வீட்டுல நம்ம சுத்தி இருக்கிறவங்க நோய்வாயில இருக்கிறாங்க, ஏன் சத்ருவானுடைய பிடியில இருக்கிறாங்க, ஏன் தரித்திரம், ஏன் ரொம்ப துன்பத்துல சமாதானம் இல்லாம இருக்கிறாங்க? நீங்க எழும்பல, நாம எழும்பல. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம ஒரு முடிவு எடுக்கணும். ஆண்டவரே, நான் எழும்பும் போது இந்த வசனத்தை நான் பார்க்கணும். ஆண்டவரே, நம்ம முன்னாடியே சொன்னேன்ல, ஆண்டவர் எழுதி இருக்கிற வசனங்கள் எல்லாம் நம்ம கேட்பதற்காக அல்ல, நம்ம பார்ப்பதற்காக. ஆமென். நீங்க பிலிப்புவை போல ஒப்பு கொடுத்து எழும்பும் போது நிச்சயமா இந்த வசனத்தை நீங்க பார்ப்பீங்க. உங்களை சுற்றி உள்ளவர்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கர்த்தர் உங்கள் மூலமாய் தர அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் எழும்பி நம்முடைய சபையில ஊழியம் செய்வது நமக்கு பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அம்மா, இன்னொரு பெரிய ஊழியக்காரி வந்திருக்கிறா. ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளை நம்முடைய சபையிலிருந்து போய் இன்னைக்கு சேலத்தில் ஸ்தோத்திரம் பெரிய ஊழியத்தை செய்கிறது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம், நேசம். இந்த நாளிலே ஆராதனைக்கு வந்திருப்பது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதோடு கூட ஸ்தோத்திரம் நம்முடைய சபையிலிருந்து இன்னொருத்தி பைபிள் காலேஜ் படித்து ஸ்தோத்திரம் பட்டம் பெற்று இந்த நாளிலே நம்ம மத்தியில் இன்றைக்கி ஆராதனைக்கு வந்திருப்பது பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. ஒரு வல்லமையான ஒரு தேவ பிரசன்னத்தின் ஆவியானவர் எங்கள் மத்தியில் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் உலாவி கொண்டிருக்கிறபடியினால் தேவ மகிமை எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தட்டும் ஐயா. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் உலாவுகிற இடத்துல சத்துருனுடைய கிரியைகள் முற்றிலுமாக அழிக்கப்படுவதாக. எங்களுடைய இருதயத்துக்குள்ளால வீணான சிந்தனைகள், வீணான குழப்பங்கள், வீணான போராட்டங்களை கொண்டு வந்து ஆண்டவரே உம்மை ஆராதிக்க முடியாமல், உம்முடைய வசனங்களுக்கு செவி சாய்க்க முடியாமல், ஆண்டவரே ஊழியர்கள் பேசுகிற வார்த்தை உம்முடைய வார்த்தை என்பதை அறிந்து கொள்ள முடியாமல் எங்களுடைய மனக்கண்களை குருட்டாட்டம் பிடிக்க செய்கிற எல்லா பொல்லாத சிந்தனையின் ஆவிகளும்
பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானுடைய நாமத்தினால் அந்த இடத்தை விட்டு வெளியேறுவதாக. இப்பொழுதே ஒரு தெய்வீக பிரசனம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். இது பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். அந்த ஆவியின் வல்லமை இப்பொழுது பொழிந்தருளப்படட்டும். லமிக்காலா ரீலரபா தரலரபா ரேரலரே பாலன தர்சந்தல ரகதரல ரிபாக்கலரபா. ஒரு வல்லமையின் அபிஷேகத்தினால வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. நாங்கள் வந்தவர்கள் வந்த வண்ணமாய் அல்ல, ஒரு புதிய பலனை பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர்களை தகுதிப்படுத்துங்க. பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களுக்குள்ளால் இருக்கிற பிதாவின் ஆவியானவர் பேசுகிறார் என்கிற வார்த்தையின்படி உடைய ஊழியக்காரனை மறைத்து தேவ ஆவியானவர் வெளிப்படுவீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக நாட்களுக்கு பிறகு, அநேக ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டுமாக உங்களுடைய சபையில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த கிருபைக்கு நன்றி செலுத்தினேன். என்னுடைய ஊழியத்தினுடைய ஆரம்பம் இதே சபையில் தான் ஆரம்பமானது. முதல் முறையாக ஒரு கன்வென்ஷன் மீட்டிங்கில் பேசியிருக்கேன்னு சொன்னால் அது இந்த சபையில் தான் நான் பேசியிருக்கேன். ஏறக்குறைய 2010ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு. அப்போ வந்து சபை வேறு விதத்தில் இருந்தது. போன முறை நான் இங்கே வரக்கூடிய வேளையில் அந்த சைட்லேருந்து நம்ம ஆராதித்து கொண்டிருந்தோம்னு நான் கர்த்தருக்குள்ளால் விசுவாசிக்கிறேன். பாஸ்டரையே ரொம்ப நாளாக காண்டாக்ட் பண்ணலை. போன வருஷம் நான் இலங்கை தேசத்தில் போயிருக்கக்கூடிய வேளையில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு, இவங்க 2 பேரும் கிளாஸ்மேட், அவங்க மூலமாக பேசிட்டு இருக்கக்கூடிய வேளையில் பேசினேன். நிறைய காலையில் ஜெபத்தில் இருக்கக்கூடிய வேளையில் திடீர்னு அவரை ஞாபகப்படுத்தினோன்னா ஃபோன் பண்ணேன். அப்போ தான் சொன்னார், சரி காலையில் வாங்க. நான் மெசேஜ் கொடுக்குற மூடில் வரல, ஆனாலும் ஆண்டவருடைய ஆராதனையில் பங்கு பெற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, ஆனாலும் யோனாவுடைய பேரில் சீட்டு விழுந்தது போல் என்னுடைய பேரிலும் சீட்டு விழுந்துட்டுது. அதை தவிர்க்க முடியாது. அதனால் ஒரு சில வார்த்தைகளை மட்டும் நான் உங்களோடு இன்றைக்கு பகிர்ந்து கொண்டு, கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்களில் நான் உங்களோடு அதிக நேரத்தை செலவழித்து, ஆண்டவருக்கு சித்தமானால் ஒரு ஆத்தும ஆதாயத்தை குறித்து ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறேன். நீங்கள் ஒவ்வொருவரும் ஆத்தும ஆதாயம் செய்து இந்த சபையில் ஒரு எழுப்புதலுக்கு நீங்கள் மூல காரணமாய் மாற வேண்டும் என்கிற ஒரு தலைப்பில் அந்த புத்தகம் வெளியிடப்பட்டிருக்குது. கர்த்தருக்கு சித்தமானால் உங்களுடைய அந்த பிபிஎஸ் காரியங்கள் எல்லாம் முடியட்டும். ஜூன் அல்லது ஜூலை மாதத்தில் ஒரு 4 நாட்கள் நான் அதை ஒரு ஊழிய பயிற்சியை போல நான் உங்களுக்கு கொண்டு வருவேன். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. அல்லேலூயா. இன்றைக்கும் இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தின்படி அப்போஸ்தலர் நடபடிகள், அருமையான அன்பு சகோதரன் நல்ல ஒரு தேவ செய்தியை கொடுத்தாங்க. நான் பாஸ்டர்கிட்ட சொன்னேன், அவரையே கண்டினியூ பண்ண சொல்லுங்கள் பாஸ்டர்னு சொல்லிட்டு. அவர் சொன்னார், இல்லை நான் அவருக்கு டைம் சொல்லியிருக்கேன், அதனால் நீங்களும் கொஞ்சம் நேரம் சொல்லுங்கள் பேசுங்கன்னு சொன்னதுனால அதே கர்த்தருடைய வார்த்தையை நான் முன்வைத்து ஒரு சில ஆலோசனைகளை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த இடத்துல அருமையான ஒரு பரிசுத்தவானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பர்னபா என்கிற ஒரு மனிதரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் நல்லவன், பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்திலும் நிறைந்தவனாய் இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த பகுதியினுடைய கொஞ்சம் நம்ம முன்னால் போனோன்னு சொன்னால் 20வது வசனத்துக்கு நம்ம போனோன்னு சொன்னால் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, சிப்ருத்தி வாரம் சிரேனே பட்டணத்தாரமாகிய ஒரு சிலர் அந்தியோகியா என்கிற ஒரு பட்டணத்துக்கு கடந்து வந்து அங்கு இருக்கக்கூடிய கிரேக்கர்களோடு அவர்கள் பேசுகிறார்கள். அவர்கள் இயேசுவை குறித்து பிரசங்கிக்கிறார்கள். அந்த கிரேக்கர்களோடு, கிரேக்கர் என்று சொல்லக்கூடியது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாத புறஜாதி மக்களாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு இயேசுவை குறித்து பிரசங்கிக்கக்கூடிய வேளையில் கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்ததன் நிமித்தமாக அநேக ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் சேர்க்கப்பட்டார்கள். இதை எருசலேமில் இருக்கக்கூடிய சபையார் கேள்விப்பட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்தியோகியாவுக்கு இந்த பர்னபா என்கிற அந்த மனிதனை அனுப்பி வைக்கிறார்கள். அந்த பர்னபா என்ன செய்கிறான் என்று சொன்னால் அந்த அந்தியோகியா பட்டணத்துக்கு கடந்து வரக்கூடிய வேளையில் அவன் முதலாவது கண்டது தேவ கிருபையை கண்டான். தேவ கிருபையை கண்ட பொழுது அவன் சந்தோஷப்பட்டு அவன் கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு எல்லாருக்கும் புத்தி சொல்லக்கூடியவனாய் இருந்து அவன் நல்லவனும் அவன் பரிசுத்த ஆவியில் நிறைந்தவனும் விசுவாசத்தில் நிறைந்தவனுமாய் இருந்து அவன் அதன் பிறகு என்ன செய்கிறான் என்று சொன்னால் சவுலை தேடி தர்ஷு பட்டணத்துக்கு கடந்து சென்று அந்த சவுலை என்ன செய்கிறான்னு சொன்னால் இந்த இடத்துக்கு கூப்பிட்டுட்டு வந்து அவர்கள் 1 வருஷ காலமாய் அந்த சபையில் இருந்து ஊழியம் செய்யக்கூடிய வேளையில் முதலில் அந்தியோகியாவில் இருக்கக்கூடிய சீஷர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் என்று சொல்லிக்கொண்டு அவர்களுக்கு பெயர் வழங்கிட்டு என்று சொல்லிக்கொண்டு அந்த பகுதியில் இது ஒரு பெரிய லெந்தியான ஒரு டாபிக். ஆக்சுவலாக யார் கிறிஸ்தவர்கள்? இன்றைக்கு கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஒரு சீஷனாக சபையில் வைத்திருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எல்லாருமே யாருன்னு சொன்னால் கிறிஸ்தவர்கள் என்றாலே சீஷர்கள்.
அதாவது தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்போ ஒரு சீஷன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்த நாட்களில் தன்னுடைய ஊழியத்துக்கு ஒத்தாசையாக இருக்கும்படியாய் அவர் 12 அப்போஸ்தலர்களை தெரிந்து கொண்டார். அந்த 12 அப்போஸ்தலர்களுக்கும் என்ன செய்தார்னு சொன்னால், வல்லமைகளையும் வரங்களையும் கொடுத்து அந்த அப்போஸ்தலர்கள் மூலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தது. ஆனால் அந்த அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவோடு ஊழியம் செய்த நாட்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் ஒரு சில சூழ்நிலைகளுக்குள்ளால தள்ளப்பட்டார்கள். பேதுரு அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால், பேதுரு கர்த்தரிடத்தில் சொல்கிறான், யாரும் மறுதளிச்சாலும் நான் உம்மை மறுதளிக்க மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு, இப்படி ஒவ்வொரு சீஷர்களுக்குள்ளாலும் ஒரு சில சூழ்நிலைகள் எதிரிட்டு இருந்தது. கெத்செமனே தோட்டத்துக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெபிக்க போகக்கூடிய வேளையில் 3 சீஷர்களை கர்த்தர் அழைத்து செல்கிறார், பேதுரு, யாக்கோபு, யோவான். ஆனால் இந்த 3 சீஷர்களும் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இயேசு ஜெபிக்க சொல்லக்கூடிய நேரத்தில் இவர்கள் தூங்கி விழுந்தார்கள், அசதிக்குள்ளால போனாங்க. இயேசு கிறிஸ்து 2 முறை வந்து சொல்றாரு, அப்பமா அவங்களுக்குள்ளால நித்திரை மயக்கம், ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலையில். ஆனால் 3வது முறையாக சொன்னார், இதோ என்னை காட்டி கொடுக்குறவன் வந்துட்டான்னு சொல்லிட்டு. ஆனால் அதே அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து 40 நாட்கள் இந்த உலகத்தில் நன்மை செய்கிறவராய் அவர் சுற்றி திரிந்து அவர் பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்ட பிறகு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை எருசலேம் மேல் வீட்டறையில் பெற்றுக்கொண்ட பொழுது அவர்களுக்குள்ளால ஒரு புதிய வைராக்கியம் வந்தது, ஒரு புதிய வல்லமை வந்தது, ஒரு புதிய அபிஷேகம் வந்தது. அந்த அபிஷேகம் எப்படிப்பட்ட அபிஷேகம் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அவர்களுக்குள்ளால இருந்த வைராக்கியத்துக்கு என்ன செய்ய முடியலன்னு சொன்னால் அளவே கிடையாது. அதன் பிறகு அவர்கள் யூதர்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுப்புதலை அவர்கள் உண்டு பண்ணினார்கள். பேதுருடைய பிரசங்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3000 5000 என்று சொல்லிக்கொண்டு ஜனங்கள் கர்த்தருடைய சபையில் சேர்க்கப்பட்டார்கள். இதற்கு எல்லாமே காரணம் என்னவென்று சொன்னால், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட இந்த அப்போஸ்தலர்கள் கர்த்தருக்கு என்று சொல்லிக்கொண்டு தங்களை அர்ப்பணித்தார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது கிறிஸ்துவோடு வாழ்வதற்காக நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இணைக்க வேண்டும், பிணைக்க வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும். இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், நான் பேரளவில் கிறிஸ்தவனாக இருக்கணும், ஒரு சபையில் கிறிஸ்தவனாக இருக்கணும், ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஆராதனைக்கு போனோம், நான் கம்யூனியன் எடுக்கணும், இந்த மாதிரிப்பட்ட காரியத்துக்குள்ளால தான் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை இருக்குதே தவிர நம்மை முழுவதுமாக கர்த்தருக்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்கிற ஒரு அர்ப்பணிப்பு இந்த உலகத்தில் இல்லை, ஜனங்கள் மத்தியில் இல்லை. இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால், பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் அவர் இந்த உலகத்தில் கடந்து வரக்கூடிய வேளையில் ஒரு பெரிய அர்ப்பணிப்பு இருந்தது. எப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு இருந்தது என்று சொன்னால், ஏரோது ராஜாவினால 2 வயதுக்கு உட்பட்ட அநேக ஆண் பிள்ளைகள் கொலை செய்யப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து தன்னுடைய முழு சரீரத்தில் இருக்கக்கூடிய இரத்தத்தையும் இந்த உலகத்தில் சிந்தினார். அந்த இரத்தத்தின் மூலமாக தான் இன்றைக்கு நமக்கு பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் உலக பிரகாரமாக இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் நமக்கு மீட்பு உண்டு பண்ணப்பட்டது. அந்த மீட்பை பெற்றிருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் நம்முடைய வாழ்க்கையை எப்படி கொண்டு போகிறோம்? இந்த பர்னபா அவன் நல்லவனாயிருந்தான், பரிசுத்த ஆவியில் நிறைந்திருந்தான், விசுவாசத்தில் இருந்தான். அவன் கர்த்தருடைய கிருபையை அந்த இடத்துல கண்ட பொழுது அவர்களுக்குள்ளால நிலைத்திருக்கும்படி தன்னுடைய இருதயத்துக்குள்ளால் அவன் தீர்மானம் பண்ணி அவர்களுக்கு புத்தி சொன்னான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கையில் அநேக நேரத்தில் நம்முடைய பயணம் இருப்பது கிடையாது. அதாவது நம்முடைய நடைமுறை இருப்பது கிடையாது, நம்முடைய செயல்பாடுகள் இருப்பது கிடையாது. இன்றைக்கு நம்ம கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால், நம்ம தேவனுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய வேளையில் நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், சங்கீதங்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பார்த்ததில் சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், அவருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது, அவர் பரலோகத்தில் இருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்க்கிறார், அவருடைய இமைகள் அவைகளை சோதித்து அறிகிறது என்று சொல்லிக்கொண்டு. அப்போ கர்த்தர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், பரிசுத்த ஆலயத்தில் உலாவி கொண்டிருக்கக்கூடிய தேவ ஆவியானவர் சிங்காசனத்தில் அவர் வீற்றிருந்தாலும் நம் கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய சிந்தனை எங்கே இருக்குது? நம்முடைய எண்ணம் எங்கே இருக்குது? நம்முடைய சூழ்நிலை எங்கே இருக்குது? நம்ம எவ்வளோ தூரம் கர்த்தருக்குள்ளால நம்ம உண்மையாக இருக்கிறோங்கிறத அவர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து
அவருடைய இமைகள் என்ன செய்கிறதுனா நம்ம சோதிக்குது. உங்க உள்ளத்துக்குள்ளால என்ன குழப்பம் ஓடிட்டு இருக்குது எனக்கு தெரியாது, பாஸ்டருக்கு தெரியாது, இங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஆனா உங்க உள்ளத்துக்குள்ளால நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன யோசிக்கிறீங்க, என்ன செயல்படுத்துகிறீங்கிறத சிங்காசனத்துல வீற்றிருக்கக்கூடிய கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார். அப்ப கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு வரும் பொழுது எப்படி இந்த பர்னபா அந்த அந்தியோகியா பட்டணத்துக்கு வரக்கூடிய வேளையில தேவனுடைய கிருபையை கண்டானோ, அந்த தேவ கிருபையை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த இடத்துல கண்டுகொள்வதற்கு நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் அர்ப்பணிக்க வேண்டும். இந்த அர்ப்பணிப்புக்கு 3 காரியங்கள் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. நான் என்னுடைய ஒரு புத்தகத்தில் 12 காரியங்களை எழுதின சீஷத்துவ வாழ்க்கை என்கிற ஒரு புத்தகத்தில். ஆனால் உங்களுக்கு ஒரு 3 குறிப்புகளை மட்டும் நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். முதலாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரை தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தரை தேடணும். வேதம் சொல்லுகிறது, சங்கீதங்களின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு என்ன குறைபடாது? ஒரு நன்மையும் குறைவுபடாது. நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தரை தேடுறோம்? நமக்கு எதிராக வரக்கூடிய சூழ்நிலைகளில் தேடுறோமா, அல்லது நமக்கு ஆசீர்வாதம் இருக்கக்கூடிய நேரத்தில் மட்டும் நம்ம கர்த்தரை தேடுறோமா? எந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும், எந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும், எந்த மாதிரிப்பட்ட நெருக்கங்களாக இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் கர்த்தரை தேடணும். நம் ஆண்டவருடைய சமூகத்தில் அநேக நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால், நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம பொருத்தனை செய்கிறோம், நான் ஊழியம் செய்வேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம், நான் ஆலயத்துக்கு போவேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஆனால் நம்ம அதை என்ன செய்கிறோம்னு சொன்னால் சொல்லிட்டு அதை நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால் மறந்து போய் விடுகிறோம். அப்போ நம்ம ஆண்டவரை தேடக்கூடிய சமயத்தில் நம்ம தேடணும். காலைத்தோடு நம்ம அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் காலையில் எழும்பினோன்னா முதல்ல கர்த்தருடைய சமூகத்தில் உட்காந்து நல்லா ஜெபம் பண்ணி கொஞ்சம் வேத வசனங்களை வாசித்து, நமக்கு சபையில் என்ன சொல்கிறாங்க, நம்ம போதகர் நமக்கு என்ன ஆலோசனை சொல்லியிருக்கிறான்னு அதை நம்முடைய உள்ளத்துக்குள்ளால் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சு அதன்படி நடப்பதற்கு நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கப்படும் என்று சொன்னால் நாம் தேவ கிருபையை கர்த்தருடைய ஆலயத்தில் மட்டுமில்லாமல் நாம் அவரை தேடுகிற இடத்துல நம்ம கண்டுகொள்ள முடியும். இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்முடைய சூழ்நிலைகளுக்காக மட்டுமே நம்ம கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கிறோம். நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மட்டும்தான் நம்ம கர்த்தருடைய சமூகத்துக்கு கொண்டு வர்றோம். ஆனால் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய கர்த்தர் நமக்கு முன்பதாக இருப்பது கிடையாது. எப்பவுமே நம்ம பிரச்சனையை பார்க்கவே கூடாது. அப்போஸ்தலனாகிய பேதுரு இயேசு கிறிஸ்துவிடத்தில் சொல்றான், ஆண்டவரே நான் இந்த கடல் மேலே நடந்து வர வேண்டும். இயேசு சொன்னாரு, நீ கடல்ல நடந்து வான்னு சொல்லிட்டு. அவன் என்ன செய்யறான்னு சொன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து நடக்கக்கூடிய வேளையில் அவன் கடல் தண்ணீரில் நடக்கிறான். ஆனா எப்போ அவன் கீழே பார்த்தானோ, தண்ணீரை பார்த்தானோ, உடனே கீழே விழுந்துட்டான். ஆண்டவரே, கர்த்தர் அவனை கை தூக்கினார், எடுத்தார். எப்பவுமே நம்ம பிரச்சனையை பார்க்கக்கூடாது, சூழ்நிலையை பார்க்கக்கூடாது, நமக்கு எதிராக இருக்கக்கூடிய காரியங்களை பார்க்கக்கூடாது. அதை பார்த்தோன்னு சொன்னால் நம்ம ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் எடுக்க முடியாது. ஒருபோதும் நம்ம அவருடைய அன்புக்குள்ளால் நிலைத்திருக்க முடியாது. ஆகையால் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாம் அவருடைய கிருபையை பெற்று அவருக்குள்ளால நாம் நல்லவர்களாய் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தில் பரிசுத்த ஆவியானுடைய கிருபைக்குள்ளால நம்ம வழி நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நாம் அவரை தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்ம அந்த பரிசுத்தத்தை இழந்து போய் விடுகிறோம். 1 தெசலோனிக்கேயர்ல நம்ம வாசிக்கிறோம், 5ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனங்களை வாசித்து பார்த்தா தெரியும். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. லேவியராமத்தில் வாசிக்கிறோம், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம எல்லாவற்றையும் பரிசுத்தமாய் காத்துக்கொள்வதற்கு நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கப்பட வேண்டும். அது நம்முடைய குடும்பத்திலேயா இருக்கட்டும், நம்ம வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், நம்முடைய ஆலயமா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நாம் நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தை கெடுத்து போடக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் நம்ம செய்தோம் என்று சொன்னால், நாம் இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு நாம் நித்திய ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாய் அல்லது பாத்திரவான்களாய் மாற முடியாது. நம்முடைய ஆத்துமா எரிநரகத்துக்கு அடிமைப்படுத்தப்படும் என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அறிந்து பரிசுத்தத்தை கெடுத்து போடாத அளவுக்கு எச்சரிப்பாக இருக்க வேண்டும். எனக்கு நல்ல ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னால
ஒரு சிபிஎம்ல இருக்கக்கூடிய ஒரு விசுவாசி அவங்க சபையில் இருக்கக்கூடிய பாஸ்டர்கிட்ட அவங்க வீட்டில் ஒரு பையன், சின்ன பையன், அந்த பையன் ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு போயிட்டு வரக்கூடிய வேளையில் என்ன செய்வான்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பையன்கிட்ட இருந்து பென்சில், ரேசர், ஷார்ப்னர் எதையாவது திருடிட்டு வந்துடுவானோ, எதையாவது திருடிட்டு வந்துடுவான். இந்த அம்மா வந்து நல்லா ஜெபிக்கிற தாய். இது என்ன செய்யும்னு சொன்னால் அந்த பிள்ளைக்கு அட்வைஸ் பண்ண, தம்பி நீ இப்படி செய்யக்கூடாது, கர்த்தருக்கு பிரியமாக இருக்காது, ஆண்டவர் இதெல்லாம் அருவருக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைக்கு சொல்லி 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 ஜெபம் பண்ணுவாங்க, அடி கொடுப்பாங்க. ஆனால் அந்த பிள்ளை திருந்தவே இல்லை, டெய்லி திருடிட்டே வரான். ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய வேளையில் இந்த அம்மா ஒரு தீர்மானம் பண்ணாங்க, நம்ம சொன்னால் பிள்ளை கேட்கல, பிள்ளைய என்ன செய்யணும்னு சொன்னால் நம்ம சபையில் இருக்கக்கூடிய பாஸ்டர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணாலாவது அவன் திருந்துவானான்னு சொல்லிட்டு அந்த பாஸ்டர்கிட்ட கொண்டு போய் அந்த பிள்ளையை ஜெபம் பண்ண கூடக்கூடிய வேளையில் சொன்னாங்களாம், என் பையன் இப்படி இப்படி செய்கிறான் பாஸ்டர், தயவு செய்து நீங்கள் ஜெபம் பண்ணி விடுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணாலாவது அவன் திருந்துறானா பாப்பா, நான் ஜெபம் பண்ணி அவன் கேட்கல. அந்த பையன்கிட்ட கேட்கக்கூடிய வேளையில் பையன்கிட்ட கேட்கக்கூடாது, தம்பி நீ ஏன் இப்படியெல்லாம் செய்கிறேன்னு சொன்னப்ப அந்த பையன் என்ன சொன்னான்னு தெரியுமா, அங்கிள் எங்கள் அம்மா ஆஃபீஸ்லேருந்து வரக்கூடிய வேளையில் A4 ஷீட்டு திருடிட்டு வருவாங்க, A4 பேப்பர் ஷீட்டு திருடிட்டு வருவாங்க, குண்டூசி ஆல்பின் திருடிட்டு வருவாங்க, ஸ்டாப்லர் பின் திருடிட்டு வருவாங்க, பேனா திருடிட்டு வருவாங்க, பென்சில் திருடிட்டு வருவாங்க, இதெல்லாம் கொண்டு வர்றாங்க. எங்கள் அம்மாவை நிப்பாட்ட சொல்லுங்க, நான் நிப்பாட்டுறேன்னு. இப்போ ஜெபம் யாருக்கு தேவை? ஜெபம் யாருக்கு தேவை? யாருக்கு ஜெபம் தேவை? முதல் ஜெபம் யாருக்கு தேவை? அம்மா, அம்மாவுக்கு தான் ஜெபம் தேவை. அப்ப திருடி வீட்டிலே இருக்கிறா. அப்ப திருடி வீட்டில் இருக்கக்கூடிய வேளையில் அவள் திருடக்கூடிய திருட்டு என்ன செய்கிறது என்று சொன்னால் அவளுடைய பிள்ளையை அடிமைப்படுத்துது. திருடக்கூடிய ஆத்மா கர்த்தருடைய சமூகத்துக்கு தகுதியாகாது. அதன் பிறகு பாஸ்டர் என்ன பண்ணாருன்னா அந்த அம்மாவுக்கு தான் ஜெபம் பண்ணி அனுப்புறாங்க, நீங்க சரியாயிட்டீங்கன்னா உங்க பையன் சரியாயிருவான்ட்டு. இன்றைக்கி அநேக நேரத்தில் இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு ஆவியானவர் சொல்கிறார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம ஒரு இடத்துல வேலை செய்கிறோம், நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம், நம்ம ஒரு ஆலயத்தில் இருக்கிறோம், கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை வந்து என்னன்னா we have to be 100% purity. ஹோலினஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பரிசுத்தம் இல்லைன்னு சொன்னால் நாம் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு பரலோகத்திலிருந்து பதில் வராது. பரிசுத்தம் இல்லாமல் நம்ம அர்ப்பணிக்கக்கூடிய காணிக்கைகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்காது. பரிசுத்தம் இல்லாமல் நீ ஆராதிக்கக்கூடிய ஆராதனையில தேவன் பிரியப்படுவது கிடையாது. பரிசுத்தம் இல்லாமல் நீ பரிசுத்த வேதாகமத்தை கையில வச்சுட்டு நீ பைபிள் படிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆகையால் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும் சொன்னா பரிசுத்தமுள்ள ஜீவியத்தை விட்டு வெளியே போகாத அளவுக்கு we have to be very careful. யோசேப்பு எகிப்து தேசத்தில் உயர்த்தப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஆனால் அந்த தேசத்தில் அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக கர்த்தர் ஒரு செக் அங்கே வச்சார் அவனுக்கு. அவன் சொன்னான், இந்த பொல்லாங்கான பாவத்தை என் தேவனுக்கு விரோதமாய் செய்வது எப்படி? அந்த பாவத்தை செய்திருந்தான்னு சொன்னா அவனுக்கும் போத்திபாருடைய மனைவிக்கும் தான் தெரியும், கர்த்தரை தவிர. ஆனால் அவன் யாருக்கு பயந்தான்னு சொன்னா போத்திபாருடைய மனைவிக்கோ அந்த அறை ரூமுக்கோ அல்ல, சிருஷ்டித்தவருடைய வார்த்தைக்கு பயந்தான். சிருஷ்டித்தவரை தன்னுடைய வாழ்க்கையில் நினைத்து இந்த பொல்லாங்கான பாவத்தை நான் கர்த்தருக்கு முன் சிறை தண்டனை அனுபவித்தான். காலம் வந்த பொழுது கர்த்தர் அவனை கட்டவிழ்த்து அந்த தேசத்தை ஆளக்கூடிய ஒரு அதிகாரியாய் கர்த்தர் அவனை உயர்த்தினார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ இருக்கக்கூடிய இடத்துல ஒரு சில நேரத்தில் நம்மளுக்கு வந்து நிறைய தப்பு செய்ய தோணும். நான் கொரோனா காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தன் கொய்யாப்பழம் வித்துட்டு இருந்தான். நான் வந்து ஒரு கிலோ கொய்யா வாங்கிட்டு போனேன். அன்னைக்கு பார்த்து என்கிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் சேஞ்சு கிடையாது, 500 ரூபா தான் வச்சுருந்தேன். ஒரு 2000 ரூபாய் கையில் இருந்தது, 500 ரூபா வச்சுருந்தேன். அவன்கிட்ட 500 ரூபா கொடுத்த அப்புறம் வேண்டான்னு சொன்னான், நீங்கள் அப்புறமா நாளைக்கு வர்றப்ப கொடுங்கன்னு. அடுத்த நாள் போனால் அவனை ஆளையே காணும். நானும் அவனை தேடுறேன், யார் யார் கொய்யாப்பழம் வச்சுருக்கானுங்களோ அவங்கள்ட்ட எல்லாம் கேட்குறேன். இப்படி ஒருத்தன் இருந்தான். அந்த மனுஷனை நான் கொரோனா முடிஞ்சு அதன் பிறகு நான் அவனை சந்தித்தேன் ஒரு நாள். அதே இடத்துல வச்சுருக்கக்கூடிய வேலையில் அந்த 60 ரூபாவை கொண்டு போய் கொடுத்தேன். அவன் கேட்டான், எதுக்குன்னு கேட்டான். நீ வந்து கொரோனா டைமில் ஒரு நாள் உன்கிட்ட நான் கொய்யாப்பழம் வாங்கிட்டு போனேன், அந்த காசை நான் அவனுக்கு திரும்ப கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையில் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு சபைக்கு போகிறான். நம்முடைய நடக்கை, நம்முடைய செயல்பாடுகள். அவன் சொன்னான், நான் கிறிஸ்டியன் ஸ்கூலில் படித்தேன், ஆனால் அவன் போயிட்டு இருந்தது ஒரு விக்கிரக கோயில். நான் வந்து அந்த ஒரு சின்ன காரியத்தை செய்ததுனால
அவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. அவனுக்கு சத்தியம் சொல்லி இன்னைக்கு அவன் சர்ச்சைக்கு போகிறான். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் இந்த பரிசுத்தத்தை நம்ம எந்த இடத்துல இழந்து போயிருக்கோம்? நம்ம வெளிப்பார்வைக்கு வேணும்னா நம்ம பெரிய பரிசுத்தவான் மேலே நம்ம தோற்றமளிக்கலாம். ஆனால் நம்முடைய உள்ளான மனதுக்குள்ளால, உள்ளான இருதயத்துக்குள்ளால ஏதோ ஒரு கசப்பு இருந்து குத்திட்டே இருக்குது. அது இருக்கும் என்று சொன்னால் அது வேறு என்ன செய்யும் சொன்னால் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருத்து போயிடும். அது நம்முடைய வாழ்க்கையை அழிக்கும். ஆகையால் இரண்டாவதாக நம்ம பரிசுத்தத்தை ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக கவனித்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக நாம் அவருடைய கற்பனைகளை, அவருடைய கட்டளைகளை, அவருடைய நியமங்களை நம்முடைய வாழ்க்கையில் கை கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேக ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய கட்டளைகள், கர்த்தருடைய நியமங்கள், கர்த்தருடைய கற்பனைகளின்படி நடப்பதற்கு தங்களை அவர்கள் அர்ப்பணிப்பது கிடையாது. கர்த்தருடைய கட்டளை என்று சொல்லக்கூடியது, கர்த்தருடைய நியமங்கள் என்று சொல்லக்கூடியது, கர்த்தர் நமக்கு வைத்திருக்கக்கூடிய இந்த பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சத்திய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஜனவரி 1 அந்த வாட்ச் நைட் சர்வீஸ், அந்த ஆராதனையில் நம்ம நிறைய கமிட்மெண்ட் பண்ணுவோம். இந்த வருஷத்துலேருந்து நான் ஒழுங்காக சர்ச்சுக்கு வருவேன், நான் ஒழுங்காக காலையில் எழும்பி ஜெபம் பண்ணுவேன், நான் ஒழுங்காக நான் ஊழியத்துக்கு போவேன். ஆனால் எத்தனை பேர் நம்ம அதை செய்கிறோம்? அது நம்ம கர்த்தருடைய சமூகத்தில், நம்ம தேவ சமூகத்தில் ஏறெடுக்கக்கூடிய அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிவேன் என்று சொல்லிக்கொண்டு தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கக்கூடிய அந்த அர்ப்பணிப்பு, அதுக்கு நம்ம எத்தனை பேர் செய்கிறோம்? அப்போ இன்றைக்கு நம்ம அநேக நேரத்தில் நம்ம கர்த்தருடைய கட்டளைகள், கர்த்தருடைய நியமங்கள், அவருடைய கற்பனைகளின்படி நம்ம நடப்பது கிடையாது. பாஸ்டர்கிட்ட கேட்பாங்க, ஜெபம் பண்ணியா? ஜெபம் பண்ணு. பைபிள் வாசித்தியா? பைபிள் வாசித்த. ஒரு 10 வசனம் சொல்லு. அதுக்கு தெரியும், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வர, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவன். அவ்வளோதான், கொஞ்சம் தெரியும். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு திருமண வீட்டுக்கு போனாலும் சங்கீதம், ஒரு வீடு பால் காய்க்கிறது, ஒரு வீடு குடித்தனம் போனாலும் சங்கீதம் வாசிக்கிறோம், அதுக்கேற்ற சங்கீதங்களை வாசிக்கிறோம். கிணறு வெட்டணுன்னாலும் சங்கீதம், மரண வீட்டுக்கு போனாலும் சங்கீதம், எல்லாத்துக்கும் சங்கீதம் வாசிக்கிறோம். அப்படி தானே? அடா சொல்லுங்களேன், எஸ் ஆர் நோ? எஸ், வாசிக்கிறோம். அப்படி தானே? எல்லாத்துக்குமே ஒரு சங்கீத பகுதியை வாசிக்கிறோம். அப்படி தானே? அடா பாஸ் சொன்னார், நானும் கேட்கிறேன், நீங்களும் வாய் திறக்க மாட்டேங்கிறீங்களா? உண்மைதானே? நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் சங்கீதம் தான் வாசிக்கிறோம். கர்த்தர் வீட்டை கட்டாராயில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் வருதா, கர்த்தர் நகரத்தை காவாராயில் அதை காவலாளிகள் காத்திருக்கிறது, என்ன எல்லாத்துக்கும் சங்கீதம். ஆனால் சங்கீதம் எப்படி தொடங்குது? நிற்கக்கூடாது, நடக்கக்கூடாது, உட்காரக்கூடாது. நிற்கக்கூடாது, நடக்கக்கூடாது, உட்காரக்கூடாது. சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க. வசனத்தை சொல்லுங்கம்மா. துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எவன்? அவன்ல போடணும் கொஸ்டின் மார்க்க. எவன்? நம்ம அந்த அவன் வரையிலும் விழுங்கிடுவோம். நீங்க சொன்னீங்களப்பா, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனியை தந்து இலையுதிராது இருக்கக்கூடிய மரத்தை போல இருப்பான், செய்வதெல்லாம் வாய்க்கணும்னு சொன்னீங்களே, எனக்கு ஒண்ணுமே வாய்க்கல. கண்டிஷன் இருக்குது, முன்னால இருக்குது, எங்க நிக்க கூடாது, எங்க நடக்க கூடாது, எங்க உட்காரக்கூடாது. அதை செய்யாம இருந்துட்டு கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து, இன்னைக்கு என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அவருடைய கற்பனைகள், அவருடைய நியமங்கள், அவருடைய கட்டளைகளை நம்முடைய வாழ்க்கையில கை கொண்டு அவருக்கு பிரியமாய் நடக்கும் பொழுது அவர் உங்களை நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன்னுடைய காலத்தில் கனியை தந்து இலையுதிராது இருக்கக்கூடிய மரத்தை போல நீங்க செய்யக்கூடிய எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவதற்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் ஒரு விஷயம் எழும்பி நிற்கலாமா? நீங்க ரொம்ப நேரம் உட்காந்து, நீங்க 2 நிமிஷத்துல நம்முடைய எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, பர்னபா ஒரு இடத்துல இருந்து எருசலேமிலிருந்து அவன் அந்தியோகிக்கு வந்தக்கூடிய வேளையில தேவ கிருபையை அவன் கண்டான். இன்றைக்கும் கர்த்தருடைய ஆலயத்தில் நான் தேவ கிருபையை காணும்படியாய் கர்த்தரை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறீங்க. அவன் நல்லவனாய் இருந்தான். அவனுக்குள்ளால ஒரு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நிரப்பப்பட்டிருந்தது நிமித்தமாக
அவன் விசுவாசத்துல தன்னை காத்து கொண்டு அப்போஸ்தலனாகிய பவுலை அந்த இடத்துல அழைத்து வந்து அநேக புறஜாதி மக்களுக்கு சுவிசேஷம் சொல்லக்கூடிய வேளையில அந்த இடத்துல தேவ கிருபை வெளிப்பட்டது நிமித்தமாக முதல்ல சீஷர்கள், கிறிஸ்தவர்கள் சீஷர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். இன்றைக்கும் என்ன நீங்க சீஷனா இந்த இடத்துல தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு நோக்கம் உண்டு. எல்லாரும் வாயை திறந்து ஜெபிக்கணும். உங்களுக்கு நேரம் முடிந்து விட்டது, ஆனாலும் ஒரு சில நிமிடங்கள் நீங்க வாயை திறந்து ஜெபிக்கக்கூடிய வேளையில ஒரு தேவ வல்லமை உங்களை தொடரணும். நான் உங்களுக்குள்ளால இல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை தொடும்படியாய் தேவ வல்லமை உங்களுக்குள்ளால இறங்கி வரட்டும். மியூசிக் சவுண்டை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, இவங்க வாய்களை திறக்கட்டும். மியூசிக் சவுண்டை கம்மி பண்ணுங்க, இவங்க எல்லாரும் வாய்களை திறந்து. வேதம் சொல்லுகிறது, உன் வாயை விரிவாய் திற, அப்பொழுது கர்த்தர் நல்ல வார்கோதுமை மணிகளினாலும் கண்மலையின் தேனினாலும் உன்னை போஷிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். எல்லாருடைய வாய்களையும் திறக்கப்படட்டும். ரீகாலா ரீபாராபா ஓரபா தூராலராபா. ஒரு வல்லமையின் ஆவி ஆண்டவரே இந்த இடத்துல உமது பிள்ளைகள் மேல இறங்கி வரட்டும். ஆண்டவரே இந்த சபையில கர்த்தருடைய கிருபையை காணும்படியா ஆண்டவரே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே ஒரு சில வேளையில நாங்கள் உலக பிரகாரமான சிற்றின்ப உலக பிரகாரமான அடிமைத்தனத்துக்கு நாங்கள் அடிமைப்பட்டு கிடப்போமானால் தேவனுடைய வல்லமை இப்பொழுதே இந்த இடத்துல இறங்கி வரட்டும். எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே கர்த்தரை நான் தேடுகிற ஒரு பிள்ளையாய் மாற வேண்டும். ஆண்டவரே எனக்குள்ளால பரிசுத்தத்தை கெடுத்து போட கிரியைகள் இருக்கும் என்று சொன்னார். அவைகள் என்னை விட்டு வெளியே போகும்படியா ஆண்டவரே உம்முடைய கற்பனைகள், உம்முடைய நியமங்கள், உம்முடைய நீதி, உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து ஒருபோதும் உம்முடைய சத்தியத்தை விட்டு விலகாமல் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய ஒரு மகிமையான ஒரு பிரசன்னத்தின் வல்லமை இப்பொழுதே ஒவ்வொருவரையும் தொடர்ந்து லகரலர பாதரல ரிக்கரபா ஓ ரெபல நபலன கரபா. ஆண்டவரே ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களாய் சபையில ஒரு கூட்டம் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்களாய் திறப்பில் நின்று மன்றாடுகிற ஜெப வீரர்களாய் ஜெப வீராங்கனைகளாய் கர்த்தர் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நிரப்புவீராக. ஒரு எலியாவின் அபிஷேகம், ஒரு எலியாவின் அபிஷேகம், ஒரு எலியாவின் அபிஷேகம் இப்பொழுதே பாகால் விக்கிரக ஆராதனைகளுக்கு முன்பதாக முழங்கால்களை முடக்கி ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய அபிஷேகம் இறங்குகிற ஒரு மகிமை, ஒரு எலியாவை போல, ஒரு எலிசாவை போல, ஒரு தானியேலை போல, ஒரு எஸ்தரை போல, ஒரு ரூத்தை போல, ஆண்டவரே ஒரு தெபோராளை போல, ஒரு லீதியாளை போல தேவ வல்லமை ஊற்றப்படட்டும். இதோ உனக்கு பலன் இல்லை, ஆனா நீ கொஞ்சம் பலன் இருந்தும் நீ கர்த்தருடைய நாமத்தை மறுதலியாமல் இருக்கிறபடினால் கர்த்தர் உனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். திறந்த வாசல் அது ஒருவனாலும் பூட்ட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கிருபை உண்டாகட்டும். பாச பிரவீன்காய், சகோதரிக்காய், பிள்ளைகளுக்காய், அவங்களோடு இணைந்து ஊழியம் செய்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். இது திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்க ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று சொல்லாத அளவுக்கு இந்த பட்டணத்தில் திறப்பில் நின்று ஜெபிக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை கர்த்தர் உருவாக்கி ஆண்டவரே அநேக சபைகளை கர்த்தர் கொடுத்து இன்னும் அநேக கிளை சபைகளை உருவாக்கக்கூடிய நல்ல கிருபை ஆண்டவரே உமது மகன் மேலும் குடும்பத்தின் மேலும் வெளிப்படட்டும். ஓ இருளில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு சுவிசேஷம் கடந்து செல்லட்டும். இயேசு கிறிஸ்து செபிலோன் நப்தலி தேசத்தை கடந்து சென்ற பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் முன்குறிக்கப்பட்ட இருள் மாறினது போல மகன் போகிற இடங்களில ஊழிய பாதைகளில ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொன்ன வசனத்தின்படி அந்த உதித்தலை சபை மக்களும் கண்டுகொள்ள உம்முடைய ஊழியக்காரனாய் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே நல்ல ஒரு தகப்பனை கிருபையோடு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு தேவ வல்லமையினால பர்னபா நிரப்பப்பட்டது போல சபை மக்கள் ஒவ்வொருவரும் நிரப்பப்பட கிருபை செய்யுங்க. கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியட்டும் ஐயா. பரிசுத்த ஜீவியம் ஜீவிக்கட்டும். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை தேடி உம்முடைய நண்பில் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. உம்முடைய ஊழியக்காரனாய் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நன்மை கிருபை தொடரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். Of praise, casting out